மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம செய்ய போற பயிற்சி அதிக நேரம் ஆஃபீஸில் உட்காந்துக்கின்னு வேலை செய்கிறவங்க, அதிக நேரம் உட்காந்துக்கின்னு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்கான பயிற்சி. இந்த பயிற்சி பாருங்க, நம்ம முதுகுத்தண்டு கீழே இறங்குற கடைசி பகுதியில் பாருங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இருந்து மெல்லிய எலும்புகள் நம்ம இந்த பிளேட்ல இப்படி உட்காந்துருக்கும். இதுதான் நமக்கு இந்த பிளேட்ல நம்ம உட்கார்றதுக்கு வலி இல்லாம இருக்கிறது இந்த நரம்புகள், இந்த எலும்புகள் தான். மெல்லிய எலும்புகள் இப்படி இருக்கும். உட்கார்ந்து இருக்கும்போது இதை தாங்கிறது இந்த எலும்புகள் தான். இது என்ன ஒன்றாக நமக்கு, அதாவது ரொம்பவும் ஒல்லியா இருக்கிறவங்க, அதிகமா வெயிட் போட்டு ஃபேட்டா இருக்கிறவங்க, அவங்களுக்கு வலி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகும், வலி இல்லாதவங்களுக்கு வராது இந்த பயிற்சி. ரெண்டாவது, இந்த பயிற்சி நம்ம செய்யறதுனால இந்த பிளேட் இருக்கிற இந்த எலும்புகள், மெல்லிய எலும்புகள் நமக்கு பயிற்சி எடுத்து ஸ்ட்ராங்கா ஆகிறதுனால நமக்கு உட்கார்ந்துனா வலிக்காது. அதே மாதிரி தவறி எப்போனா கீழே விழுந்தாலும், நம்ம பட்டக்ஸ் கீழே அடிபட்டாலும் இந்த பிளேட்ல இருக்கிற எலும்பு அடிப்படுறதால தான் நமக்கு வலிக்குது, உட்கார முடியாது. இந்த பயிற்சி நீங்க செய்யறவங்க ஆரம்பத்துல முன்னாடி ஏதாவது ஒரு சப்போர்ட்டா அசையாத பொருளை பிடிச்சிக்கின்னு செய்யலாம். இந்த பயிற்சி அதாவது இப்ப ஆபீஸ்ல ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறீங்கன்னாக்கா அதிகமா குஷன் உள்ளதாவது, ரொம்ப அழுந்துற குஷன் இருக்கக்கூடாது, தட்டையா பிளாட்டா தர மாதிரி இருக்கக்கூடாது, கம்மியா உட்கார்ந்தா ஒரு அரை இன்ச்சு அழுந்தக்கூடிய பெட் மாதிரி சோஃபா மாதிரி உட்காரலாம். அது வலி இல்லாதவங்களுக்கு வராது, வலி இருக்கிறவங்களுக்கு குறைஞ்சி நல்லா இருக்கும். ஏன்னா அதிக ஸ்பாஞ்ச் உள்ளது, அதிக குஷன் உள்ளது என்னன்னா, அதிக கீழே இறங்கும் போது, நம்ம எலும்பு கீழே இறங்கும் போது இந்த இடம் வலிக்கும். அதே மாதிரி பிளாட்டா தரையில உட்கார்ற மாதிரி பிளாட்டா கடினமா இருந்தாலும் இந்த இடம் வலிக்கும். இந்த இடம் ஏன் வலிக்குதுன்னாக்கா உங்களுக்கு பாருங்க, அதான் அதிகம் ஆபீஸ்ல உட்கார்றவங்க நிமிர்ந்து உட்காந்து வேலை செய்யும்போது என்ன ஆகும்னாக்கா, இந்த வெயிட் கூட நம்ம இடுப்பு எலும்புல வந்துடும். இந்த மேலும் வெயிட்டு இந்த இடுப்பு எலும்புல வந்துடும். இந்த குனிஞ்சு உட்காரும்போது என்ன ஆகுனாக்கா வெயிட்டு ஃபுல்லா இங்க வந்துடும். அதனால்தான் அதிகமா வலிக்கிறது, அசைஞ்சு அசைஞ்சு உட்கார்றது, சுருக்கு சுருன்னு குத்துறது எல்லாமே இருக்கும். அதுதான் முடிஞ்ச வரைக்கும் நேராக உட்காந்துங்க, குஷனு கம்மியாக உள்ளதை வச்சுக்கோங்க. உட்காந்தா ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு அழுந்த மாதிரி பார்த்துங்க, அது மாதிரி இருக்குது பார்த்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு உட்காந்து வேலை செய்கிறீங்க, இடுப்பு அதாவது முதுகெலும் நேராக செய்கிறீங்கன்னும் போது இந்த வெயிட் நமக்கு இடுப்பில் தான் வரும். அதனால் நமக்கு இந்த கீழே அடிப்பகுதியில் இங்கே நமக்கு வராது. அதனால் ரிலாக்ஸுக்கு வேணால் கொஞ்சம் அப்படி பெண்ட் பண்ணி உட்காந்துக்கின்னு மீண்டும் செய்யும்போது, அதாவது அதிக நேரம் நிமிர்ந்து உட்காந்து செய்யுங்க. உங்களுக்கு ரிலாக்ஸ் வேணும்னாக்கா கொஞ்சம் அப்படி பெண்ட் பண்ணிக்கின்னு ஆசுவாசப்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த பயிற்சி பாருங்க, நீங்க ஏதாச்சும் சொன்ன வச்சுங்க பாருங்க. இப்போ வந்துட்டீங்க, இப்படி காலை மடக்கின்னு பாருங்க, இந்த காலை நீட்டிங்க. இந்த கால் நீட்டா இருக்கு. இதை என்னன்னு பாருங்க, இதுக்கு மட்டும் நாம செய்யற பயிற்சி பலன் அதிக. இன்னும் பயிற்சி பாருங்க, இந்த தொடை எலும்புக்கு பயிற்சி ஆகும், தொடை சதை குறையும், முட்டி நீ நேராகும். அதே மாதிரி இந்த வெரிகோஸ் பெயின் வராது, இடுப்பு வலி, பேக் பெயின் அனைத்துக்குமான பயிற்சி. இப்படி பாருங்க, இந்த இது நமக்கு இந்த பிளேட்ல இந்த நரம்புக்கு நல்லா பயிற்சி கிடைக்கும். பாருங்க செஞ்சுட்டீங்க. முடிஞ்ச வரைக்கும் புதிய காலம் நல்லா விளையாட்டு வச்சுக்கோங்க. அப்படியே எழுந்துட்டு நேராக
இந்த கால் அப்படி மறு கால் செய்யுங்க. நீ ஏந்திரிக்கும் போது என்ன பண்ணுங்க, அப்படி வச்சுக்கிறோம். ஏந்திரிக்கும் போது பாரு, இந்த காலை அப்படியே வாக் பண்ணிக்கினி அப்படி இப்படி செய்யுங்க. முடிஞ்சு நேராக உட்காரணும். அப்போதான் வந்து நமக்கு இதுக்கு பயிற்சி கிடைக்கும். கீழே வந்து நம்ம முதுக்க தண்டு நம்ம கீழே உட்காரத்துலேருந்து நமக்கு இங்கே எலும்புகள் பிரியும். பிளேட்டு இந்த மாதிரி ஒரு 4 முறை 6 முறை செஞ்சு வார்ம் அப் மாதிரி பண்ணிங்க. முடிஞ்ச வரையும் காலை வந்து பாருங்க, இப்படி நேரம் ஆகிடும். ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. இதே உங்களுக்கு மாற்றம் தெரியும். இது செய்யும்போது செச்சுட்டு ஒரு 10 கவுண்ட் அப்படியே உட்காருங்க. நல்லா பாருங்க. நேராக இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணி நல்லா நமக்கு இந்த நரம்பு செச்சிங் கிடையாது, நல்லா தெரியும். இப்படி செச்சிட்டோம். இது ஃபர்ஸ்ட் வேரியேஷன். நீங்கள் முன்னாடி பொருளை பிடிச்சி கூட இதே மாதிரி செய்யலாம். இப்படி பிடிச்சி கூட இப்படி செய்யலாம் நீங்கள். இது ஃபர்ஸ்ட் வேரியேஷன். அடுத்தது பாருங்க, இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ் ஆன அப்புறம் இது முன்னாடி சப்போர்ட்டை பிடிச்சின்னு செய்யலாம் நீங்கள். அப்படியே ஹோல்டு பண்ணுங்க. இது இரண்டாவது. ஃபுல்லாக நமக்கு எலும்புகளுக்கு, தொடை சதைகளுக்கு, வெரிகோஸ் வெயினுக்கு அனைத்துக்குமான பயிற்சி. முக்கியமாக இதுக்கு பயிற்சி, அதாவது பயிற்சி 1 பலன்கள் அதிகம் செஞ்சுட்டீங்க. அதில் 3வது பாருங்க. கையை இப்படி வச்சுக்கணும். இப்போ வந்து பாருங்க, ஹோல்டு பண்ண போகிறோம். இந்த ஹோல்டு பண்ணும்போது நம்ம கை யாரும் முன்பக்கம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி நம்ம பேலன்ஸை முன்பக்கம் தள்ளுற மாதிரி பாருங்க. என்ன பின்பக்கம் சாய மாட்டோம். ஹோல்டு பண்ண போகிறோம். இழுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா பின்பக்கம் சாய மாட்டோம். இதுவும் நீங்க முன்னாடி சப்போர்ட்டை பிடிச்சுன்னு செய்யலாம். அதே மாதிரி எழுந்திருக்கும் போது பாடியை கொஞ்சம் முன்ன தள்ளினாக்கா எழுந்திருக்க பாருங்க. உட்கார்ந்து இருக்கிறோம், லைட்டா முன்பக்கம். இப்போ பாருங்க, நல்லா செய்யும்போது இந்த பிளேட்டுக்கு இந்த எலும்புக்கு நல்ல பயிற்சி கிடைச்சிருக்கும். இன்னொரு முறை பாருங்க. முன்பக்கம் பாடி தள்ளணும். நல்லா உங்களுக்கு பயிற்சி 1 பலன்கள் அதிகம். இடுப்பு வலி, இந்த பேக் பெயின், இந்த இடம் வலி எதுவுமே இருக்காது. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா விட ஷேர் பண்ணுங்க. எல்லா விட லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.